இது மாரியம்மன் சிலைதான். மூர்த்தி எவ்வளவு சக்தி வாய்ந்தவள்னு தெரியுமா? நம்ம திருவையாறுலத்தான் இருந்தது. ஆனா இப்போ அரசரது கனவில் வந்தா இவள சமயபுரத்துக்கு கொண்டு போனோம். திருச்சி அரண்மனை, அரண்மனை கூடம், முதற்கண் திருமலை நாயக்கர் மந்திரிகள் சூழ்ந்து உட்கார்ந்துள்ளார். அவர் கனவில் அம்மன் தோன்றியதை விவரிக்கிறார். திருமலை நாயக்கர், நேற்று இரவு கனவிலே ஒரு உருவம் பசியோடு நின்றாள். நான் சமயபுரம் சென்று அமர வேண்டும். அங்கே எனது பக்தர்கள் காத்திருக்கின்றனர் என்றாள். மந்திரியர், அரசே, அது மாரியம்மன் தான். உமக்கே அறிகுறி வந்திருக்கிறது. சிலையை சமயபுரத்திற்கு கொண்டுவரும் காட்சி. பொதுமக்களின் கோஷம். வண்டியில் சிலையை எடுத்து வருகின்றனர். மக்கள் பூக்கள், தீபம் ஏந்தி வரவேற்கின்றனர். சிலையின் மேல் தீயிலிட்டு சோதனை செய்ய முயற்சிக்கிறார்கள். மக்கள், அம்மா, உன்னை ஏமாற்ற முடியாது. எங்கள் வனம் நீ, எங்கள் உயிர் நீ. தீயில் வைக்கப்பட்ட சிலையின் மேல் ஒரு குறுந்தீவிரம் கூட ஏற்படவில்லை. அனைவரும் அஞ்சுகிறார்கள். படக்கதையாசிரியர் வாய்ஸ் ஓவர். தீயில் எரியாத சிலை உயிருள்ள உருவம் போல தோன்றியது. அங்கேயே அம்மன் சந்நிதியாக மாறினாள். கோயில் கட்டப்படும் காட்சி. திருவிழா ஆரம்பம். மக்கள் கலாச்சாரங்கள், தாலாட்டு, கொடை, பந்தல், கோலங்கள். கோயிலுக்குள் சிலை நிறுவப்படுகிறது. வாத்தியக்குழு இசை. கண்கலங்கும் மக்கள். பெரியவர், மாரியம்மா, இங்கே அமர்ந்த நாளிலிருந்து எங்கள் ஊர்ல எத்தனையோ பேருக்கு நோய் தீர்ந்திருக்கு. எங்களோட வாழ்வே மாறிட்டது. இன்றைய காலம். சமயபுரம் கோயில். பக்தர்கள் வரிசையில். ஒரு நவீன கால குடும்பம். தாய், தந்தை, குழந்தை அம்மன் கோயிலுக்கு வருகிறார்கள். தாய் கண்களில் நீர். தாய், நீ செத்தெழுந்த அம்மா. என் குழந்தைக்கு உயிர் தந்த அம்மா. உன்னாலதான் இவனுக்கு இப்போ உயிர் இருக்கு. காமெரா அம்மனின் கண்ணில் செல்கிறது. தீப ஒளி பளிச்சென பிரகாசிக்கிறது. கடைசி ஷாட். அம்மன் உருவம். பின்னணியில் பாடல். சமயபுரம் மாரியம்மன் சிலை மீது பூமழை பொழிகிறது. பஞ்சுவாடை, தீபம், ஊஞ்சல். பின்புல இசை மெதுவாக எழுகிறது. சமயபுரத்தம்மனே, சக்தியம்மனே, பக்த கண்ணீர் போதுமம்மா, நீயே வருவாயே.